எனக்கு பிறந்த நாள் எங்க அத்தை வீட்டுக்கு பார்ட்டி வைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு என்ன கூப்பிட்டான். நானும் போனேன். போகும்போது எனக்கு ஜூஸ் கொடுத்தான். ஜூஸ்ல மருந்து கலந்து இருந்திருக்கான். நான் மயங்கி விழுற நேரம் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். அதை நான் கூச்சி கேட்கும் போது ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும் போது உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, நான் வீடியோ எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன வீடியோ வச்சு காட்டி மிரட்டி நிறைய பணம் புடுங்க ஆரம்பிச்சான். பொள்ளாச்சி வழக்குல நீதி கிடைச்ச மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுக்கு நீதி வேணும். அவன் அரிசி கடத்தல் தொழில் பண்றவன், அரிசி கடத்தல வச்சு அவனுக்கு நிறைய லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த 8ஆம் தேதி வரைக்கும் எனக்கு மிரட்டல் வந்துகிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். எங்க அப்பாவை அடிச்சிருக்காங்க, தாக்குதல் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இது வரைக்கும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. உனக்கு தான் புருஷன் இல்லல்ல, நான் கூப்பிடும் போது நீ வரணும். மயக்க மருந்து கொடுத்து பெண்ணை சீரழித்த கொடூரன். நான் என் பணத்தை தான் சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு போகும்போது என்னோட மொபைல் உடைப்பான், லேப்டாப் கம்ப்யூட்டர் உடைப்பான், என் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். இப்படி எனக்கு பல இன்னல்கள். இதை கேட்ட